السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகள் பற்றிய எச்சரிக்கைகளை பார்த்து வருகிறோம். அதிலே முதலாவதாக அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்ற காரியங்கள் எவையெல்லாம் இந்த மக்களிடத்திலே செயல்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது, எவற்றை அவர்கள் சாதாரணமாக கருதி செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த விஷயங்களிலே முழு எச்சரிக்கையோடு ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்யக்கூடிய விஷயம். அதாவது நாம் ஒரு சத்தியம் செய்வதாக இருந்தால் யார் மீது தான் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும். அது அல்லாமல் நம்முடைய தாயின் மீதோ அல்லது கஅபாவின் மீதோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதோ குர்ஆனின் மீதோ நாம் சத்தியம் செய்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் எச்சரிக்கை உணர்வோடு பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், அலா இன்னல்லாஹ யன்ஹாக்கும் அன் தஹ்லிஃபூன பிஆபாஇக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் தந்தையர் மீது சத்தியம் செய்வதை உங்களுக்கு தடுத்திருக்கிறான். ஃபமன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹ்லிஃபு பில்லாஹ். நீங்கள் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது நீங்கள் என்ன செய்யுங்க? சத்தியம் செய்யுங்கள். வ இல்லா ஃபல்யஸ்முத். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக இருங்கள். அப்போ இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அல்லாத மற்ற படைப்புகள் மீது சத்தியம் செய்வதை அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான் என்பதை நாம் எச்சரிக்கை உணர்வோடு பார்க்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஹலஃப பிகைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக. எவர் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல மன் ஹலஃப பில் அமானதி ஃபலைஸ மின்னா. எவர் ஒருவர் அமானத் பொருட்கள் மீது, அடைமான பொருட்கள் மீது சத்தியம் செய்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இந்த சத்தியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பது அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு மக்களை நாம் பார்க்குறோம், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு சத்தியங்களை செய்கிறார்கள், மிக நிசாரணமாக செஞ்சிடறாங்க. குர்ஆனின் மீது சத்தியம் செய்கிறார்கள், கஅபாவின் மீது சத்தியம் செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறார்கள், தன் மீதே சத்தியம் செய்கிறார்கள், தன் மீது சத்தியமாக. அதே போல பிள்ளையின் மீது சத்தியம் செய்கிறார்கள், அவுலியாக்கள் மீது சத்தியம் செய்கிறார்கள், தாய் தந்தையர் மீது சத்தியம் செய்கிறார்கள். இப்படி சத்தியம் செய்வது என்பது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இந்த விஷயம் இன்னைக்கு மக்களிடத்துல சாதாரணமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை ஒரு பெருசாவே மக்கள் என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. ஆனால் இந்த செயல் மிகவும் ஆபத்தான ஒரு செயல், நம்மை மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு செயல், நம்மை அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலிலே ஈடுபடுத்தக்கூடிய ஒரு செயல். இதன் காரணமாக நாம் மறுமை நாளிலே நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இதன் காரணமாக நம்முடைய இபாதத்துகளிலே பாதிப்புகள் ஏற்படும். நம்முடைய இபாதத்துகள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கு ஒரு காரணமாக இந்த சத்தியம்
இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும். நிசாரமாக என்ன செய்யக்கூடாது, எல்லோரின் மீதும் சத்தியம் செய்வதை நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவருக்கு சத்தியம் செய்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு உண்மை என்பதை நிரூபிப்பதற்காக நீங்கள் அல்லாஹ்வின் மீது தாராளமாக சத்தியம் செய்யலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய படைப்புகள், நபிமார்கள், வலிமார்கள், தாய் தந்தையர்கள், பிள்ளைகள், குர்ஆன், கஅபா, மக்கா, மதீனா, இப்படி ஒவ்வொன்றின் மீதும் சத்தியம் செய்வது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ஒருவர் என்ன செய்கிறார், அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது சத்தியம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அவர் பாவ பரிகாரம் தேட வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர் தான் செய்ததை உணர்ந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று சொல்லி அவர் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் தேட வேண்டும், இது அதற்குரிய பரிகாரமாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்ப இந்த அடிப்படையிலே சத்தியம் செய்வதை நாம் அணுக வேண்டும். இதுதான் முழுமையாக, அதாவது அல்லாஹ்வின் மீது மட்டும் சத்தியம் செய்வதுதான் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அது அல்லாமல் நீங்கள் யார் மீது சத்தியம் செய்தாலும் அந்த சத்தியம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு கையாள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு செயல் என்னவென்று சொன்னால், நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், அதே போன்று தீயவர்கள், அதாவது தீய பழக்க வழக்கங்களை கொண்டவர்களோடு நாம் அமர்ந்து இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த மார்க்க விஷயங்களை தங்களோடு எடுத்துக்கொள்ளாமல், அவற்றுக்கு செவிசாய்க்காமல், அதை கேலியும் கிண்டலுமாக பேசுவார்களேயானால், அல்லாஹுவை பற்றி தவறாக பேசுவார்களேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விமர்சிப்பார்களேயானால், சஹாபாக்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசுவார்களேயானால், அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்க சட்ட விஷயங்களை எதிர்கொள்ளாமல் அவற்றை கிண்டல் செய்வார்களேயானால், அப்படிப்பட்ட மக்களோடு, தீய பேச்சுக்கள் பேசுபவர்களோடு ஒரு உண்மையான இஹ்லாஸான ஒரு முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது, அவர்களோடு அவர்கள் பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடாது, அவர்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا فَأَعْرِضْ عَنْهُمْ حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ وَإِمَّا يُنْسِيَنَّكَ الشَّيْطَانُ فَلَا تَقْعُدْ بَعْدَ الذِّكْرِ مَعَ الْقَوْمِ الظَّالِمِينَ என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒருவன் அல்லாஹ்வுடைய வசனங்களை குறை காண்பதற்காக அதிலே என்ன செய்திருக்கிறான், அந்த வசனங்களை மக்களை விட்டும் திசை திருப்புவதற்காக, அதிலேயே குறை கண்டுபிடிப்பதற்காக மூழ்கி கிடப்பவர்கள், அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களை, இப்படிப்பட்ட பேச்சை பேசக்கூடியவர்களிடத்திலே இருந்து நீங்கள் என்ன செய்து விடுங்கள், தூர சென்று விடுங்கள். உங்களை ஷைத்தான் மறக்கடிக்க செய்து அதில் இருக்க வைத்து விட்டான் என்று சொன்னால், உங்களுக்கு அதை பற்றிய தெளிவு வந்ததும் அங்கிருந்து என்ன செய்து விடுங்கள், எழுந்து சென்று விடுங்கள். அநீதி இழைக்கக்கூடிய கூட்டத்தோடு நீங்கள் அமராதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறான், எச்சரிக்கை செய்கிறான். அதே போல மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், فَإِن تَرَضَوْا عَنْهُمْ فَإِنَّ اللَّهَ
லா யர்லா அனில் கௌமில் ஃபாஸிகீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நீங்கள் அவர்கள் மீது திருப்தி கொண்டாலும் அல்லாஹ் பாவிகளான இத்தகையவர்கள் மீது, யார் இந்த குர்ஆனுடைய வசனங்களை குறை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். அப்போ இந்த பழக்கமும் இந்த செயல்பாடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடத்திலே வெகுவாக காணப்படுகிறது. அதாவது ஒருவன் எவ்வளவுதான் தீமையான காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவுதான் அவதூறு பேசிக்கொண்டிருந்தாலும், மார்க்கத்தை கேலியும் கிண்டலுமாக பேசிக்கொண்டிருந்தாலும், அவனோடு சுமூக உறவை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக வன்மையாக கண்டிக்கிறார்கள். அதாவது இவர்களோடு நீங்கள் என்ன செய்யாதீங்க, அமர்ந்து இருக்காதீர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசுவார்களேயானால் அவர்களிடத்திலே இருந்து புறக்கணித்து வெளியேறி விடுங்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் அமர்ந்திருங்கள். கூட இருக்கன்னா ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னால், அவன் சொல்லக்கூடிய அந்த செயல்களுக்கு மறுப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக அங்கே அமர்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி அளித்திருக்கிறான். அது அல்லாமல் ஒரு தீய பேச்சு பேசக்கூடிய இடம், ஒரு முனாஃபிக்தனம் பேசக்கூடிய ஒரு இடம், ஒரு புறம் பேசக்கூடிய மக்கள், அதே போன்ற அவதூறு பேசக்கூடிய மக்கள், தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடிய மக்கள், இவர்களோடு ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் அமர்ந்திருந்து பேசக்கூடாது, அவர்களோடு உறவு பாராட்டக்கூடாது என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே யார் முனாஃபிக்குகளாக இருக்கிறார்களோ, யார் தீய நடவடிக்கைகளிலே ஈடுபடுகிறார்களோ அவர்களோடு, அவர்களுடைய தீய பேச்சுக்களோடு நாம் அவர்களோடு உறவு பாராட்ட வேண்டாம். அந்த இடங்களிலே இருந்து நீங்கள் விலகி இருங்கள். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த செயல்பாடும் மக்களிடத்திலே அதிகமாக இருக்கிறது. இதையும் மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு சாதாரண விஷயமாக கருதி கொண்டு செல்லுகிறார்கள். எனவே இவற்றிலும் அதிக கவனம் செலுத்தி இந்த தீய பழக்க வழக்கங்கள் நடைபெறக்கூடிய இடங்களை விட்டு முழுவதுமாக விலகி இருக்க வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.